ஓம் சாந்தி. 31/12/2023 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 13/11/1997. சங்கம யுகத்தின் பிராப்திகளின் பலனை அனுபவம் செய்யுங்கள். மாஸ்டர் வள்ளல் மகா சகயோகி ஆகுங்கள். இன்று பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை தன்னுடைய உயர்ந்த பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தின் ரேகையை பார்த்து பார்த்து பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். ஏனென்றால் முழு கல்பத்தை சுற்றி வந்தாலும் உங்களை போன்ற உயர்ந்த பாக்கியம் வேறு எந்த தர்ம ஆத்மாவிற்கும், மகான் ஆத்மாவிற்கும், ராஜ்ய அதிகாரி ஆத்மாவிற்கும், சங்கம யுக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கிறதோ அந்த அளவு பாக்கியம் யாருக்குமே கிடையாது. நெற்றியிலிருந்து தன்னுடைய பாக்கியத்தின் ரேகைகளை பார்க்கிறீர்களா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதியின் உயர்ந்த ரேகையை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய ரேகைகளை பார்க்கிறீர்களா? கண்களில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு மற்றும் சக்தியின் ரேகைகள் தெளிவாக இருக்கிறது. வாயில் பார்த்தீர்கள் என்றால் இனிமையான உயர்ந்த வார்த்தைகளின் ரேகைகள் ஜொலித்துக் கொண்டு இருக்கின்றன. உதடுகளில் பாருங்கள், ஆன்மீக புன்முறுவல், ஆன்மீக மகிழ்ச்சியின் பொலிவின் ரேகைகள் தென்படுகின்றன. இதயத்தில் பாருங்கள், உள்ளத்தில் பார்த்தீர்கள் என்றால் திலாராம் பாபா, அதாவது உள்ளத்தை கொள்ளை கொண்ட சிவபாபாவின் அன்பிலேயே ஐக்கியமாகி இருக்கும் ரேகைகள் தெளிவாக இருக்கின்றன. கைகளில் பாருங்கள், இரண்டு கைகளிலுமே அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ரேகைகளை பாருங்கள். கால்களில் பாருங்கள், ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பிராப்திகளின் ரேகை தெளிவாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் உங்களுடையது! பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் முயற்சி மூலமாக, உயர்ந்த காரியங்களின் எழுதுகோள் மூலமாக இந்த அனைத்து ரேகைகளையும் போடுவதற்காக திறந்த மனதோடு திறந்த அனுமதி கொடுத்து இருக்கிறார். எவ்வளவு நீளமான ரேகையை இழுக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவு இழுக்க முடியும். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் இழுக்க வேண்டும். யாருக்கு எவ்வளவு நீளமான ரேகை போட வேண்டுமோ அதை அவரே போட முடியும். தந்தை உங்கள் கையில் எழுதுகோலை கொடுத்து இருக்கிறார். அப்படியானால் அந்த ரேகையை போட தெரியுமா? போட்டு விட்டீர்களா அல்லது போட தெரியவில்லையா? அனைவருக்கும் தெரியுமா? ஆமாம், மிகவும் நல்லது. பாருங்கள், இந்த நேரத்தின் அதிர்ஷ்டத்தின் ரேகை உங்களை முழு கல்பத்திலும் உயர்ந்தவராக ஆக்குகிறது. 21 பிறவிகளுக்கு எப்பொழுதும் நிரம்பிய மற்றும் சுகமாக இருப்பதற்கான ரேகை இருக்கவே இருக்கிறது. மேலும் துவாபர கலியுகத்திலும் கூட பூஜைக்கு உரியவராவதற்கான உங்களுடைய ரேகை மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படி இந்த நேரத்தின் பாக்கியத்தின் ரேகை முழு கல்பத்திலும் உங்களுடன் இருக்கிறது. ஏனென்றால் அழியாத தந்தையின் அழியாத ரேகை ஆகும். அப்படியானால் எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தின் ரேகை நினைவில் இருக்கிறதா? இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் சில நேரம் வெளிப்பட்டு இருக்கிறது, சில நேரம் உள்ளடங்கி இருக்கிறது, அல்லது எப்பொழுதுமே வெளிப்பட்ட நிலையில் இருக்கிறதா? இந்த விஷயத்தில் குறைவானவர்கள் கையை உயர்த்துகிறார்கள். பாருங்கள், எப்பொழுதுமே வெளிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். வெளிப்பட்டிருக்கும் நிலைக்கான அடையாளம் பழைய நினைவுகள், பழைய சம்ஸ்காரங்களின் ரேகைகள் உள்ளடங்கி போய்விடுவது. ஒரு பொழுதும் பழைய சம்ஸ்காரங்களின் ரேகைகள் மற்றும் பழைய விஷயங்களின்
நினைவின் ரேகைகள் வெளிப்பட வேண்டாம், உள்ளடங்கி இருக்கட்டும். மேலும் உள்ளடங்கி இருந்து அகன்றுவிடும். எங்கு உயர்ந்த பாக்கியத்தின் ரேகைகள் வெளிப்பட்ட நிலையில் இருக்கின்றனவோ அங்கு பழைய ரேகைகள் வெளிப்படுவது இயலாதது ஆகும். ஒருவேளை ஆகிறது என்றால் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகை எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் நிலையில் இல்லை என்பது நிரூபணமாகிறது. அப்படியானால் என்ன நினைக்கிறீர்கள்? இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தின் ரேகைகள் வெளிப்பட்டு இருக்க வேண்டுமா அல்லது உள்ளடங்கி இருக்க வேண்டுமா? பாப்தாதா தற்சமயம் அனைத்து குழந்தைகளையும் இப்பொழுதைய சங்கம யுகத்தின் பிராப்திகளின் பலன் ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். வெகு காலமாக முயற்சி செய்து இருக்கிறீர்கள். இப்பொழுது முயற்சி இயல்பாக இருக்க வேண்டும். கடினமாக செய்யக்கூடிய முயற்சி இருக்க வேண்டாம். கடைசி வரை முயற்சி செய்வதன் கடின உழைப்பை செய்து கொண்டே இருப்பீர்களா என்ன? சங்கம யுகத்தில் பிராப்திகளின் பலனை அனுபவம் இப்பொழுது செய்யவில்லை என்றால் எப்பொழுது செய்வீர்கள்? எதிர்காலத்தின் பிராப்தி வேறு ஆகும். அதுவோ உங்களுடைய இந்த நேரத்தின் முயற்சியின் பலனின் நிழலாகும். அதுவோ உங்கள் பின்னால் தானாக வரும். ஆனால் விசேஷமான விஷயம் இந்த நேரத்தின் பலனை அடைவதாகும். யாராவது எப்படி இருக்கிறீர்கள், என்ன நிலைமை என்று கேட்கிறார்கள் என்றால் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று இதுவரையிலும் அப்படி கூறிக்கொண்டே இருக்காதீர்கள். முயற்சி இருக்கவே இருக்கிறது. ஆனால் முயற்சி செய்வதன் பலனை இப்பொழுது அனுபவம் செய்யுங்கள். அது அனைத்து சக்திகள் நிரம்பி அனைத்து ஞானம் நிரம்பிய அனைத்து தடைகளை அழிப்பவராக ஆவது என்ற இந்த நேரத்தின் பிராப்தியின் பலன் எதிர்காலத்திலும் இயல்பாகவே கிடைக்கும். எதிர்காலத்தில் முயற்சி இருக்காது, ஆனால் பிராப்தி மட்டும் இருக்கும். அப்படி இப்பொழுது இன்னும் இருக்கும் காலத்தில் பலன் சொரூபத்தின் விசேஷ அனுபவம் செய்யுங்கள். பலனென்று கூறுகிறீர்கள் என்றால் அது முயற்சி செய்வதன் பலன். முயற்சி செய்து இருக்கிறீர்கள். அந்த முயற்சி செய்ததன்படிதான் பலனின் அனுபவம் செய்ய முடியும். ஆனால் பாப்தாதா குழந்தைகளிடமிருந்து என்ன விரும்புகிறார்? பாப்தாதா நம்மிடமிருந்து என்ன விரும்புகிறார் என்று கேட்கிறீர்கள் அல்லவா? எனவே பாப்தாதா இதைதான் விரும்புகிறார். இப்பொழுது கொஞ்ச காலத்திற்காக முயற்சியின் பலன் சொரூபமாகி விடுங்கள். ஆக முடியுமா? அல்லது முயற்சி செய்யும் கடின உழைப்பு பிடித்து இருக்கிறதா? பலன் அடைபவராக ஆவீர்களா? இப்பொழுது முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். முயற்சி செய்வது முடிவடைந்து விடும். செய்து காண்பிப்போம் என்ற இந்த வார்த்தைகள் அகன்றுவிட வேண்டும். செய்து காண்பிப்போம் என்று என்ன இருக்கிறது? காண்பியுங்கள். பிறகு எப்பொழுது காண்பிப்பீர்கள்? அழிவிற்கான நேரத்தில் காண்பிப்பீர்களா? இதற்கான மிக சுலபமான விதி இப்பொழுது மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். தந்தையிடமிருந்து பெற்றீர்கள், மேலும் பெற்றுக்கொண்டே இருங்கள். ஆனால் ஆத்மாக்களிடமிருந்து இதை செய்தார் என்றால் நன்றாக இருக்கும் என்று பெறுவதற்கான பாவனையை வைக்காதீர்கள். இவர் மாறினார் என்றால் நான் மாறுவேன் என்பது பெறுவதற்கான பாவனை ஆகும். இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி நடக்கும். இதுவும் பெறுவதற்கான பாவனை ஆகும். அந்த மாதிரி இருந்தால் என்பது வேண்டாம். அவ்வாறு செய்து காண்பிக்க வேண்டும், ஆகிவிடும் என்பது வேண்டாம். ஆகத்தான் வேண்டும். மேலும் நான் செய்ய வேண்டும், நான் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும், ஆனால் இரக்கமுடையவர் ஆக வேண்டும். நான் குணங்களின் சகயோகம் கொடுக்க வேண்டும், நான் சக்திகளின் சகயோகம் கொடுக்க வேண்டும். மாஸ்டர் வள்ளலாகுங்கள். பெற வேண்டும் என்றால் ஒரு தந்தையிடமிருந்து பெறுங்கள். ஒருவேளை மற்ற ஆத்மாக்களிடமிருந்து கிடைக்கிறது என்றாலும் தந்தையால் கொடுக்கப்பட்டதுதான் கிடைக்கும். எனவே வள்ளலாகி பெரிய மனமுடையவர் ஆகுங்கள். கொடுத்து கொண்டே இருங்கள். கொடுக்க தெரியுமா? அல்லது
பெற மட்டும்தான் தெரியுமா? இப்பொழுது என்ன சேமித்து இருக்கிறீர்களோ அதை கொடுங்கள். பிராமண ஆத்மாக்களுக்கும் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். மற்றவர்கள் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று இருக்க வேண்டாம், நான் கொடுக்க வேண்டும். உங்களிடம் பொக்கிஷம் இருக்கிறதா? நிரம்பி இருக்கிறதா? குணங்களால் நிரம்பி இருக்கிறீர்களா? சக்திகளால் நிரம்பி இருக்கிறீர்களா? இருக்கிறது என்றால் ஏன் கொடுப்பது இல்லை? தனக்காக மறைத்து வைத்து இருக்கிறீர்களா என்ன? எப்பொழுது பொக்கிஷங்களால் நிரம்பி இருக்கிறீர்கள் என்றால் இதை இவர் ஏன் செய்கிறார், இதை ஏன் கூறுகிறார் என்று இப்படி யோசிக்காதீர்கள். இரக்க மனமுடையவராகி தன்னுடைய குணங்களின், தன்னுடைய சக்திகளின் சகயோகம் கொடுங்கள். இதைதான் மாஸ்டர் வள்ளல் என்று கூறுவது. மகா சகயோகி, சகயோகி கூட இல்லை, மகா சகயோகி ஆகுங்கள், மகா வள்ளலாகுங்கள். அப்படி பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டீர்களா? பாப்தாதா இதுவரையிலும் குழந்தைகளின் முயற்சி செய்வதில் கடின உழைப்பை பார்க்க இயலாது. வைர விழா முடிவடைந்தது. மேலும் வைரம் இதுவரையிலும் கரையற்றதாக ஆகக்கூடிய முயற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. வைர விழா என்றால் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் வைரம் போல பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். எங்களுக்கு வைர விழா இல்லை, அது தாதிகளினுடையது என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடையதா அல்லது தாதிகளினுடையதா? யாருடையது? யஜ்யத்தின் ஸ்தாபனை காரியத்தின் வைர விழா தாதிகளுக்கானது மட்டுமில்லை, ஸ்தாபனை காரியத்தின் வைர விழா. அப்படி நீங்கள் அனைவரும் 2 ஆண்டுகளானவர்களானாலும் 12 வருடங்களானவர்களானாலும் 50 வருடங்களானவர்களானாலும் அனைவரும் உருவாக்கக்கூடிய காரியத்தின் பொறுப்பாளர்கள். அவ்வாறுதானே? பொறுப்பாளர்களா? பிராமணன் என்றாலே பிரம்மா பாபாவுடன் உருவாக்கும் காரியத்திற்கு பொறுப்பான ஆத்மா. அவர்களைதான் பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி என்று கூற முடியும். அப்படி அனைவரும் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளா அல்லது முயற்சி செய்யும் குமார் குமாரிகளா? என்னவாக இருக்கிறீர்கள்? பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் என்றால் ஜென்மம் எடுத்தீர்கள். மேலும் பிரம்மாவின் துணைவர்களாக ஸ்தாபனை காரியத்தில் பொறுப்பாளர் ஆத்மா ஆனீர்கள். நானோ இப்பொழுது புதியவன், நாங்களோ சிறியவர்கள் என்று நினைக்காதீர்கள். ஆனால் நேரத்திற்கு தகுந்தாற் போல, அதாவது நேரத்தின் முடிவு நெருக்கத்தில் இருக்கிறது என்றால் சிறியவர்களும் புதியவர்களும், அதுவும் பிராமணர்கள் என்றால் இந்த அளவு தீவிர முயற்சி செய்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை சத்திரியன் என்றால் பிராமணரிலிருந்து தேவதை ஆகக்கூடியவர் என்று கூறப்படுகிறது. சத்திரியனிலிருந்து தேவதை என்று இல்லை. எனவே பிராமண ஆத்மாக்களுக்கு ஸ்தாபனையின் பொறுப்பாளர் ஆகத்தான் வேண்டும். நீங்கள் இருப்பதே கருவியாக, பொறுப்பாளராகத்தான். எனவே இப்பொழுது மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். தானம் செய்யவில்லை என்றாலும் சகயோகம் கொடுங்கள். பிராமணனுக்கு தானம் செய்ய முடியாது, சகயோகம் கொடுக்க முடியும். அப்படி மகா வள்ளல் மற்றும் சகயோகி ஆகுங்கள். இப்பொழுது 1 வருடம் நிரம்பியவராக இருந்தாலும் கூட நேரப்படி இப்பொழுது குழந்தை பருவத்து விஷயங்களை முடிவு கட்டுங்கள். ஏனென்றால் அனைத்து குழந்தைகளும் வானப்பிரஸ்த நிலையின் அருகில் இருக்கிறீர்கள். நேரத்தின் வேகத்திற்கு ஏற்றபடி, நாடகத்தின் நியமப்படி இப்பொழுது அனைவரும் வானப்பிரஸ்த நிலையின் அருகில் இருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு தந்தை மீது உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது என்று பாப்தாதா தெரிந்திருக்கிறார். உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது அல்லவா? அல்லது மேலோட்டமான அன்பா? உள்ளபூர்வமான அன்பு இருக்கிறது. அதனால்தான் ஓடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா?
பாருங்கள், மிக பெரிய ஹாலில் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் எல்லைக்கு அப்பாற்பட்ட ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த ஹால் நன்றாக இருக்கிறதா அல்லது மிக தூரமாக அனுபவமாகிறதா? பாருங்கள், தூரமாக தான் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா தன்னுடைய இதயத்தின் மிக பெரிய திரையில் தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் உங்கள் அனைவரையும் மிக அருகில் பார்த்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் பார்த்து கொண்டு இருக்கவில்லை. பாப்தாதாவின் இதயத்தின் திரை மிக பெரியது. இன்று வரையிலும் அறிவியலை சார்ந்தவர்கள் கூட இவ்வளவு பெரிய திரையை கண்டுபிடிக்கவில்லை. பாப்தாதாவின் இதயத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள். அவ்வாறு நினைக்கிறீர்களா? நாற்காலியில் அமர்ந்திருக்கிறீர்களா? தரையில் அமர்ந்திருக்கிறீர்களா அல்லது இதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்களா? மிக நன்றாக அழகான காட்சி தென்படுகிறது. முழுமையாக கடைசி வரை நிரம்பி இருக்கிறது அல்லது சிறிது காலியாக உள்ளதா? பின்னால் சிறிதளவு காலியாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். பாருங்கள், உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா காரியம் கொடுத்திருந்தார். நீங்கள் மறந்திருப்பீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு என்ன காரியம் கொடுத்தோம் என்பது நினைவில் இருக்கிறது. கோபத்திலிருந்து விடுபடுவதற்கானது. இன்று அதை கேட்க மாட்டோம். சந்திப்பதற்கான முதல் வாய்ப்பை எடுத்து இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே இன்று கோபத்திலிருந்து விடுபடுவதை பற்றி கேட்டோம் என்றால் மனமுடைந்து போய் விடுவீர்கள். பாப்தாதாவிற்கு முடிவு தெரியும். பின்பு கேட்போம். உங்கள் அனைவரின் முடிவையும் அங்கே பெற்றுக்கொள்வோம். இன்று விட்டு விடுகிறோம். 9 லட்சத்தை தயார் செய்து காண்பியுங்கள் என்ற வேலை கொடுத்து இருந்தோம். ஒவ்வொரு மண்டலத்திற்கும் கூறியிருந்தோம். நினைவிருக்கிறதா? அப்படி எந்த மண்டலம் 9 லட்சத்தை தயார் செய்து இருக்கிறார்கள்? ஒரு தடவை வங்காளம் மற்றும் பீகாரை சார்ந்தவர்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு ஆகும். அப்படியானால் வங்காளம் பீகாரை சார்ந்தவர்கள் 9 லட்சத்தை தயார் செய்து இருக்கிறீர்களா? அமைதியாக இருக்கிறார்கள். ஒன்றுமே கூறவில்லை. சரி, ஒரு மண்டலம் செய்ய முடியவில்லை என்றாலும் அனைத்து மண்டலங்களும் பாரதம் மற்றும் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து 9 லட்சம் தயார் செய்து இருக்கிறீர்களா? வெளிநாட்டை சார்ந்தவர்கள் கூறுங்கள். 9 லட்சம் தயாரா? பாப்தாதாவோ தன்னுடைய தேதியை நிர்ணயம் செய்கிறார். மேலும் அதே நிர்ணயம் செய்த தேதியில் வருகிறார். நீங்களும் அனைத்து விஷயங்களின் தேதியை நிர்ணயம் செய்கிறீர்கள். இந்த ஹால் எதுவரைக்கும் கட்டி முடிக்கப்படும்? திறப்பு விழா நிகழ்ச்சி எப்பொழுது நடக்கும் என்று இந்த தேதியை நிச்சயம் செய்கிறீர்கள் அல்லவா? அப்படி இதற்கான 9 லட்சம் தயார் செய்வதற்கான தேதி எது நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறதா? அழிவின் முடிவிலா அல்லது அதற்கு முன்பா? என்ன நடக்கும்? என்ன நினைத்து இருக்கிறீர்கள்? எந்த தேதி? ஏதாவது தேதி இருக்கிறதா அல்லது இப்பொழுது செய்ய வேண்டும்? இப்பொழுது இன்னும் நிர்ணயம் செய்யவில்லையா? இதையும் தந்தை செய்ய வேண்டுமா? நீங்கள் தான் செய்ய வேண்டும். நல்ல காரியத்தில் காலம் தாழ்த்தாதீர்கள் என்று பாப்தாதா கூறுவார். பின்பு என்ன செய்வீர்கள்? சரி, இந்த பருவத்தின் கடைசி வரை ஆகிவிட்டால் கூட நல்லதுதான். அந்த அளவு தைரியம் இருக்கிறதா? வள்ளலாக மட்டும் ஆகிவிடுங்கள். ஒருவேளை வள்ளலாகி விட்டீர்கள் என்றால் வள்ளலின் பாவனை மூலம் உங்களுடைய ராயல் குடும்பம் மற்றும் நெருக்கமான பிரஜை வெகு விரைவில் உருவாகி விடுவார்கள். அவர்களோ காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் நிரந்தர வள்ளலாக ஆவதற்கான நேரம் மட்டும்தான் தேவை. மகான் சகயோகி ஆவதற்கான நேரம் மட்டும்தான். அதிகமான பொக்கிஷத்தை தனக்காக மற்றும் தன்னுடைய சேவைக்காக மட்டும் ஈடுபடுத்துகிறீர்கள். அவர்களின் சேவையில் வேலையில் அதிகமான நேரத்தை உலக ராஜாவாக ஈடுபடுத்துகிறீர்கள். மகான் கோலத்தின் மேல் நின்று கொண்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் அதிர்வலைகளை பரப்புங்கள். ஆக வேண்டும். மண்டலத்திற்கு மட்டும் வேண்டாம். நீங்கள் உலகிற்கும் நன்மை செய்பவர்கள்.
இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் செல்லுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் செல்வதால் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் தானாக முடிந்துவிடும். மனோபலம் மிக உயர்ந்த பலம். அதை உபயோகிப்பது இல்லை. வாய்மொழி சம்பந்தம் நெருக்கம் ஆகியவற்றில் சேவையில் மும்முரமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது மனோபலத்தை அதிகரியுங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை இப்பொழுது வாய்மொழி அல்லது உறவு சகயோகத்தினால் செய்கிறீர்கள். அதை மனோபலத்தினால் செய்யுங்கள். அப்படி மனோபலத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை ஒருவேளை நீங்கள் உருண்டையின் மேல் உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து தந்தையுடன் பரம்தாமத்தின் நிலையில் நிலைத்திருந்து சிறிது நேரமாவது இந்த காரியத்தை செய்தீர்கள் என்றால் அதன் பலன் உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். இன்றைய நாட்களின் நேரம் மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி இறுதி சேவை இந்த மனம் மற்றும் மனோபலத்தின் சேவைதான். இதற்கான பயிற்சியை இப்பொழுதிலிருந்து செய்யுங்கள். வாய்மொழி மூலமாக மற்றும் உறவு நெருக்கம் மூலமாக சேவை செய்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது மனதின் மூலம் செய்யும் சேவையின் பயிற்சி மிக அவசியம். இதன் பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? மனசக்தி மூலமாக ஆன்மீக ஈர்ப்பு குழந்தைகளை ஈர்த்தது. அந்த மாதிரி வர்ண ஜாலங்களை காண்பிக்கும். மேலும் மனதின் சேவையின் பலன் சொரூபமாக அதே ஆத்மாக்கள் இப்பொழுதும் அஸ்திவாரமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். நாடகப்படி இது தந்தையின் மனதின் சக்தியின் ஈர்ப்பின் எடுத்துக்காட்டாக அவர்கள் அந்த அளவு உறுதியாக இருக்கிறார்கள். அப்படி இறுதியிலும் இப்பொழுது தந்தையுடன் சேர்ந்து உங்களுடைய மனதின் சக்தியின் கவர்ச்சி ஆன்மீக கவர்ச்சியினால் எந்த ஆத்மாக்கள் வருவார்களோ அவர்கள் நேரத்திற்கு ஏற்றபடி குறைந்த நேரத்தில் குறைந்த உழைப்பில் பிராமண பரிவாரத்தின் வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு பொறுப்பாளர் ஆவார்கள். துவக்கத்தில் பார்த்த அதே அதிசய காட்சிகளை இறுதியிலும் பார்ப்பீர்கள். எப்படி ஆரம்பத்தில் பிரம்மா பாபாவை சாதாரணமாக பார்க்காமல் கிருஷ்ணரின் ரூபத்தில் பார்த்து அனுபவம் செய்தார்கள். காட்சி கிடைப்பது வேறு ஆகும். ஆனால் சாக்ஷாத் ரூபத்தில் கிருஷ்ணரை தான் பார்த்தார்கள். அவருடன் போவதும் வருவதும் உணவு அருந்துவதுமாக இருந்தார்கள். அவ்வாறுதானே அப்படி ஸ்தாபனையை ஒரு தந்தை செய்தார். கடைசியில் நீங்கள் குழந்தைகளும் எதிரில் சாக்ஷாத் தேவி தேவதைகளாக தென்படுவீர்கள். இவர் ஒரு சாதாரணமானவர் என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். அதே பூஜைக்குரிய நிலையின் பிரபாவத்தை அனுபவம் செய்வார்கள். அப்பொழுதுதான் தந்தையையும் சேர்த்து உங்கள் அனைவரின் வெளிப்பாடு ஏற்படும். இப்பொழுது தனியாக தந்தைக்கு வெளிப்படுத்துதல் செய்ய வேண்டாம். குழந்தைகளுடன் சேர்ந்துதான் வெளிப்பட வேண்டும். எப்படி உருவாக்கத்தில் பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து விசேஷமாக பிராமணர்களும் பொறுப்பாளர் ஆனார்கள், அதே போல முடிவின் நேரத்தில் தந்தையுடன் சேர்ந்து நெருக்கமாக குழந்தைகளும் தேவதை ரூபத்தில் அப்படியே சாக்ஷாத் அனுபவம் செய்வார்கள். இதற்காக இன்று நாம் கூறிய அந்த பலன் சொரூபத்தில் நிலைத்திருங்கள். சிறு சிறு விஷயங்களை விட்டு விடுங்கள். இப்பொழுது உயர்ந்த நிலைக்கு செல்லுங்கள். விசேஷ பலன் சொரூபத்தின் சாட்சாத்காரத்தை நீங்களும் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் செய்வியுங்கள். புரிந்ததா? இப்பொழுது அனைவரும் உங்களுடைய அனாதி சொரூபத்தில் ஒரு நொடியில் நிலைத்திருக்க முடியுமா? ஏனென்றால் கடைசியில் ஒரு நொடிக்கான விசில் தான் ஊதப்படும். எனவே இப்போது இருந்தே பயிற்சி செய்யுங்கள். அதிலேயே நிலைத்து விடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பாக்கியத்தின் ரேகைகளை வெளிப்பட்ட ரூபத்தில் நினைவில் வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும்
தன்னுடைய சங்கம யுகத்து அனைத்து பிராப்தி சொரூபத்தின் பலனை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் மாஸ்டர் வள்ளல் மகா சகயோகி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் மனசக்தியின் சேவை மூலமாக உலக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். வரதானம்: கர்ம யோகத்தில் இருக்கும் மனநிலையின் மூலம் கர்ம வினை மீது வெற்றியடையக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. விளக்கம்: கர்மயோகி ஆவதன் மூலம் உடலின் எந்த விதமான கர்ம வினையை அனுபவம் செய்ய வேண்டி இருக்காது. மனதில் ஏதாவது நோய் ஏற்பட்டு இருந்தால் நோயாளி என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை மனம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். 5 தலை கொண்ட பாம்பின் நிழலில் விஷ்ணுவை போன்ற ஞான சிந்தனையில் புன்முறுவலுடன் இருந்தால் போதும். சிந்தனை சக்தியின் மூலம் மேலும் கூட கடலில் நீந்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். அப்படிப்பட்ட கர்மயோகிதான் கர்ம வினைகள் மீது வெற்றியடைந்து வெற்றி ரத்தினம் ஆகிறார்கள். ஸ்லோகன்: சவாலை துணையாக மாற்றிக்கொண்டால் காரியத்தில் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.